வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிம்பிளா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பவுல் வச்சுட்டு, அதில 2 கப் அளவுக்கு நான் இன்னைக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்க இந்த கப் இல்லைன்னா டம்ளரில கூட அளந்துக்கலாம். 2 கப் அளவுக்குன்னா 2 டம்ளர் அளவுக்கு அந்த மாரி எடுத்துக்கோங்க. அடுத்து இதில வந்து சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கோம். நம்ம பொதுவா எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அதில் வந்து சால்ட்டு ஒரே ஒரு பிஞ்ச் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைனாலும் வெள்ளை சர்க்கரை ஒயிட் சுகர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கறது கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுப்போமே, அதனால் கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை நான் எனக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் நெய் ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் இல்லைன்னா நீங்கள் வந்து எண்ணெயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் தான் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய்யோடு சேர்த்து கொடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நெய் சேர்த்தோம் இல்லையா, அதோடு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. நெய், நாட்டு சர்க்கரை, கோதுமை அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றிடாதீங்க, பிசையும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி நல்லா பசைஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பார்த்தீங்களா? மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வரணும். இந்த மாதிரி பசைஞ்சு வச்சுக்கோங்க. பசைஞ்சது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம சப்பாத்தி திரட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணிவிட்டு மேலே அதை வந்து நீங்கள் நல்லா தட்டி எடுங்க. மேலேயும் அப்ளை பண்ணுங்கள், அடியிலையும் மாவு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுக்கும் போது அது ஒட்டாமல் வரும். இல்லைன்னா அது ஒட்டிக்கும். அதுக்காக தான் மாவு வச்சுட்டு நல்லா திரட்டி விடுங்க. ரொம்ப மெலிசாக திரட்டிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஒரு 1 இன்ச் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன். அதுக்கு குட்டியாக நம்ம வாட்டர் பாட்டில் வச்சுருப்போம் இல்லையா, இந்த வாட்டர் பாட்டில் மூடி குட்டியாக இருக்கும் இல்லையா, அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை பார்த்தீங்களா, இப்படி கட் பண்ணிங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்துடும். நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதிலே ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி 3 ஷேப் கட் பண்ணலாம். இந்த மூடி இருக்கு இல்லையா, அதை பாதியாக வச்சு கட் பண்ணிங்கன்னா 3 ஷேப் வரும். ஸோ பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. சர்க்கிள், மூன் இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கலாம். அப்படி இது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி ரவுண்டாக திரட்டிட்டு குட்டி குட்டியாக க்யூபாவோ இல்லை டைமண்டாவோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்பு, அப்புறம் சர்க்கிள், அப்புறம் மூன் ஷேப்பும் வரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இது பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பிஸ்கெட்டை, அதை ஒன்று ஒன்றா எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக கொட்டிடாதீங்க, ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கோங்க. மொத்தமாக கொட்டிக்கிட்டிங்கன்னா சில டைம் அது வந்து அப்படியே எல்லாம் ஒட்டிக்கும். அதனால் போடும்போதே ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை திருப்புங்க. ஒரு 10 செகண்ட்லேருந்து 15 செகண்ட் விட்டுட்டு அப்புறமா திருப்புங்க. போட்ட உடனே திருப்பாதீங்க, அது வந்து பிச்சுக்கும் இல்லைன்னா வெடிக்கும். இந்த மாதிரி கேப் விட்டுரும். அதனால் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விடுங்க. இது வந்து கலர் வந்து ரொம்ப செவந்துருச்சுன்னு சொல்லி டக்குன்னு எடுத்துடாதீங்க. ஏன்னா நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சுருக்கோம், அதனால கலர் அப்படி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வைங்க. வெந்ததுக்கப்புறமா எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளோட வீட் பிஸ்கெட். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.